ஹலோ வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எப்படி ஒரு ப்ளவுஸில் ப்ளவுஸ் மெட்டீரியலை எப்படி ஒரு டிசைன் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி பாருங்கள். பேப்பர் எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கம், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பேப்பர், A4 ஷீட் பேப்பர் எடுத்து உங்கள் பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே என்ன பண்ணணும்னா, எங்கே ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல சும்மா ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது பேக் சைடு, அந்த மெட்டீரியலில் பேக் சைடு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா பேக் சைடு வரும். அப்புறம் அந்த மெட்டீரியலை இந்த வெட்டி இன்னொரு வாட்டி மடிங்க. ஈக்குவலாக வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மடிக்கணும். நான் உங்களுக்கு பேப்பரில் காமிக்கிறேன், பட் நீங்கள் ப்ளவுஸ் பிட்டில் பண்ணலாம். இங்கேயும் 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஓப்பன் பண்ணி இல்லை ஒரு குண்டூசி எடுத்து அந்த இடத்த குத்திக்கிட்டிங்கன்னா அதர் சைடு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக வரும். அங்கேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இதுதான் நம்ம கைக்கு வர வேண்டிய டிசைன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸை கட் பண்ணிக்குவோம். ஸ்லீவ்ஸை கட் பண்ணிக்கணுன்னா டிசைன் எங்கே வருதுன்னு பாருங்கள். நான் சும்மா இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதிலே ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி சும்மா போட்டிருக்கேன். இது நீங்கள் ட்ரேசிங் பேப்பர் வச்சியோ இல்லை ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லீவ்ஸை கட் பண்ணுறோம். இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ்ஸை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு, அதாவது ஒரு ப்ளவுஸோட பேக் சைடை எப்படி நம்ம கட் பண்ணால் எப்படி அந்த டிசைன் நமக்கு தெரியும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் உங்களை ப்ளவுஸோட பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ரிமைனிங் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ளவுஸோட பேக் சைடாக வரும் அந்த டிசைன். ஸ்லீவ்ஸில் அந்த ப்ளவுஸுக்கு சென்டராக பேக் சைடு சென்டரில் ஒரு டிசைன் வரும். அடுத்தது ஸ்லீவ்ஸில் 2 கைக்கும் வரும். இப்போ சாதாரணமாக நீங்கள் டிசைனர் ப்ளவுசஸ் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போட்டுட்டு போக முடியும். பட் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு சிம்பிள் அக்கேஷன் ஏதாவது போகிறீங்க அப்படின்னும் போது ஒரு சிம்பிள் எம்ப்ராய்டரி வச்சு ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அது ஒரு அழகிய தனி தான். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சும்மா சின்ன சின்ன டிசைன்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக போடலாம். இப்போ இது பேக் சைடு வர டிசைன். இது 2 கைக்கும் ஸ்லீவ்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. இது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான பேக் சைடு 2 ஸ்லீவ்ஸ் டிசைன் உங்களுக்கு வந்துடுது. இதே உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் மெட்டீரியலை எப்படி
நம்ம அளவெடுக்கணும், எப்படி அந்த எம்ப்ராய்டிங் எந்த இடத்துல வரணும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு சின்ன பிட்டு வச்சு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் பாருங்கள். நான் அந்த பேப்பரில் எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த துணியை வந்து உங்கள் பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எது நல்ல சைடு அப்படின்றத நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு ஒரு குண்டூசி குச்சி வச்சுக்கோங்க. குண்டூசி குத்தி வச்சுட்டு அதை வந்து மார்க்கிங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் திருப்பியும் அதை இன்னொரு ஃபோல்டு அதை 2ஆக மடித்ததை நீங்கள் 4ஆக ஈக்குவலாக மடித்து உங்கள் லெஃப்ட் சைடு வரா மாதிரி ஒரு 1.5 இன்ச்சஸ் விட்டுட்டு மடிச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து 1.5 இன்ச்சஸ் விட்டு ஒரு குண்டூசி குத்திட்டிங்கன்னா உங்களுக்கு உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டுமே ஈக்குவலாக அந்த எம்ப்ராய்டிங் இது வரும்போது உங்கள் 2 ஸ்லீவ்ஸுக்கும் அந்த டிசைன் வந்து கரெக்டான இடத்துல வரும். நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு தென் ட்ரேசிங் ஷீட் வச்சு நீங்கள் டிசைனை வரைஞ்சி எம்ப்ராய்டிங் பண்ணி உங்களுக்கு என்ன விருப்பமான தையலோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ட்ரேசிங் பண்ணும்போது அதை கரெக்டான பொசிஷனில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த டிசைன் நல்லா வரும். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Subscribe for more videos. Thank you.